ஹாட்ஸ்பாட் நெவர் டிசப்பாயிண்ட்ஸ். ஏற்கனவே ஹாட்ஸ்பாட் 1லே தாறுமாறான ஒரு 4 ஸ்டோரி கொடுத்திருப்பார். அதுவே மண்டையில கிறுக்கு பிடிக்கிற அளவுக்கு ஷாக்கிங்லி சர்ப்ரைஸா இருந்துச்சு. சரி ஹாட்ஸ்பாட் 2 என்னவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் போர்ஷனை பார்த்தேன். நல்ல சாணில முக்கி அடிச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப சொல்ல வேண்டியது அட்லீஸ்ட் யாராவது தைரியமா வந்து சொல்றாங்களே அப்படிங்கும்போது அது பாராட்டணும். நிஜமா ஏன்டா தயவு செஞ்சு பாருங்கடா, இந்த படத்தெல்லாம் ஒரு 100 கோடி 200 கோடி வசூலுக்கு எடுத்துட்டு போவாடா. பட் யார் இதை பார்த்துன்னு திருந்த மாட்டாங்க அப்படிங்கிறத அந்த படத்துல அவங்களே அழகா காட்டிட்டாங்க. அந்த ஸ்டோரி கிளைமேக்ஸ்ல பாருங்க, அந்த மனுஷன் அவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லி கடைசியா அந்த மனுஷனுக்கு ஃபேனா ஆகிட்டானுங்க. இதுதான் வந்து ரியாலிட்டி, தமிழ்நாட்டோட சேட் ரியாலிட்டி இதுதான். தாதா ராசா ரசா தாதா தாதா ஃபேன்ஸா இருக்கட்டும், ராசா ஃபேன்ஸா இருக்கட்டும், தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு புரிஞ்சுக்கோங்கப்பா. இதுதான் தமிழ்நாட்டோட உண்மையான நிலைமை. இவ்வளவு பெரிய படத்தை எடுத்து தியேட்டர்ல போட்டு திருந்தாதவங்களா இந்த வீடியோ பார்த்து திருந்த போறீங்க. ஆனா அந்த டிரெக்டருக்கு சிலுவர் மாடிக்குதே. ஸ்டோரி நல்லாவே இருக்கு. அப்படியே உள்ள இறங்கி மூஞ்சில ஒவ்வொருத்தனையும் தேடி போயிட்டு குத்துன்னு குத்தி சொல்றது கேள்றா திருந்துரா அப்படின்னா திருந்தவும் மாட்டானுங்க. அந்த அளவுக்கு இறங்கி முக்கி அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு மெசேஜ் பாருங்க. அந்த படத்தை பார்த்துட்டு திருந்திராங்க. நான் என்ன அப்படியே தான் இருப்பேன், அப்படிதான் இருக்க போறீங்க. இந்த சினிமாவை எடுத்து இந்த சினிமாவை வச்சுக்கிட்டு இந்த சினிமா பின்னுக்கு இந்த சினிமாவில் ஒருத்தனுக்கு ஃபேனா எல்லாரும் சாகுற அளவுக்கு இருக்கிறது தான் எனக்கு ஒரு மாதிரி புரியவே இல்லை. நான் பார்த்தேன் இந்த 2-3 வீடியோ. சாதாரணமா அந்த பார்வதி வெளியில வந்தோனையே பார்வதி என்னமோ உள்ள வந்து மாவீரன் விளையாண்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு பார்வதியவே வெளியில செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவங்க என்னமோ உள்ள தியாகம் பண்ணிட்டு வந்த அளவுக்கு பாக்குற மாதிரி. அப்படி இருக்கும்போது தளபதி எல்லாம் சொல்லவா வேணும்? எப்படின்னு தெரியும், கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்து தானே போறீங்க, ஊத்துங்க. அப்படி பார்க்கும்போது அதுல ஒரு விஷயத்துல தாதாவை பாராட்டலாம். ஏற்கனவே அந்த நடிகர் சங்கத்தெல்லாம் எப்பயோ கழிச்சிட்டாரு. படமும் டைம் இருந்தா வந்து பாருங்கன்னு சொல்றாரு. ஆடியோ லான்ச்ல எங்கேயுமே வந்து அதை கொடுத்து நீங்க அதை பண்ணும் இதை பண்ணு இன்னைக்கு சொல்றது இல்லை. ஆனா அந்த ராசா நீ எனக்கு ஃபேனா இருந்த, இப்போ எனக்கு நீ ஓட் பண்ணணும், என் தொண்டனா இருக்கணும், அது கீழே இருக்கவங்களும் அதான் பண்றாங்க. லிட்டரலி இந்த பாவம் இந்த பசங்களோட லைஃப்பை பத்தி அந்த பசங்களோட பேரண்ட்ஸை பத்தி யோசிச்சு பாருங்க. கண்ணா பின்னான்னு இந்த ஆக்டர்ஸ் பின்னுக்கு திரியிறானுங்க. கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்ல. இந்த மாதிரி தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா இது? இந்த பசங்களை பெத்தது என்னமோ இந்த செலிபிரிட்டிஸை வளர்த்து விடுறதுக்காக இவங்களை பெத்து விட்ட மாதிரில கடைசியில போயிருச்சு. அந்த மாதிரி தான் நிறைய இருக்கு. நான் பார்த்த வீடியோஸ் வரைக்கும், நான் நேற்று கூட இந்த எலெக்ஷன் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துட்டு இருந்தேன். கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கல அந்த அளவுக்கு அக்ரெசிவா இருக்கானுங்க. ஏதோ ஒண்ணுங்க ரத்தம் கொதிக்கிற அளவுக்கு பேசுறானுங்க. கூட பிறந்த ஒரு அண்ணன் தம்பிக்கு ஒரு பிரச்சனை கூட இப்படி இறங்கி பண்ணுவாங்களான்னு தெரியல. அதுல ஒரு பொம்பளை பொண்ணு சொல்லுது, டிவிக்கு ஓட்டு போலன்னா என் குடும்பத்துல இருக்க 9 பேரையும் நான் விஷம் வச்சு கொல்லுவேன். ஹாட்ஸ்பாட் மூவி பார்ட் 2ல இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் எக்ஸ்ட்ராடினரி. அதுதான் எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு ஃபேனுக்கு எதுனா வந்து யாரும் நிற்க போறது இல்லை. ஸ்டேஜில் நிற்பாங்க, பேசுவாங்க, ஹீரோயிசம் டயலாக்ஸ்லாம் விடுவாங்க, அதோட சரி. அவங்க தே ஹேவ் தேர் ப்ரைவேட் லைஃப். அட் த சேம் டைம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ இந்த ஃபேமையும் இந்த மக்களையும் யூஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்க பார்க்குறாங்க. ஆனால் ஹாட்ஸ்பாட் பாருங்க, தயவு செஞ்சு பசங்களை பார்க்குற இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன், உங்களுக்கும் சேர்த்து தாண்டா அந்த படத்தை எடுத்திருக்கானுங்க. தயவு செஞ்சு பாருங்கடா, அவங்களோட கெரியரை பாருங்கடா, பர்சனல் லைஃப்பை பாருங்கடா. இதை சொல்லும்போது என்ன சொல்ல போற, நீ என்னத்த பண்ற அப்படின்னு தானே. நான் என் லைஃப்பை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இடையில டைம் இருக்கும்போது வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணு. தொடர்ந்து நான் இதே மாதிரி தான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருப்பேன். See you.